ஹலோ கைஸ், வெல்கம் டு யோரோ vlogs. சென்னை டு ஊட்டி ட்ரிப்போட டே 2ல தான் நாங்க இப்ப இருக்கோம். ஸோ ஊட்டி பட்ஜெட் ட்ரிப் vlog பார்ட் 3ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கோம். சரி வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. கைஸ், ஃபைனலாக இப்போ ஊட்டி வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ ஊட்டியில் ஒன் ஆஃப் த மெயின் ஜங்ஷனில் தான் இப்போ நாங்கள் இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் தான் நாங்கள் ரூம் தேட ஆரம்பிக்க போகிறோம். பார்க்கலாம். ஆக்சுவலாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரூம் நிறைய இடத்துல விசாரித்தோம், பட் எங்கேயுமே செட் ஆகலை. நிறைய இடம் போய் பார்த்தோம், எதுவுமே செட் ஆகலை. இதுவே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக இப்போ ஒரு பிளேஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக அந்த இடம் செட் ஆகணும். ஸோ செட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். பார்க்கலாம், அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கைஸ், கண்டிப்பாக இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரூமாக தான் இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா இங்கேருந்து அந்த ரூமுக்கு போகிற வழியை பார்க்கும்போது மலை மேலே நிறைய குட்டியாக நிறைய வீடுங்க தெரியுது. என்னென்னா நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். முடியல. ஸோ ரூம் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்க்கு மேலே தான் வந்து செம்மையாக வந்து ஃபன் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரூமாக அமையும்னு நினைக்கிறேன். கைஸ், அந்த மெயின் ஜங்ஷனில் மக்கள் நிறைய பேர் இந்த பிளேஸில் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த பிளேஸ்க்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ முன்னாடி போகிறவர் தான் எங்களை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. இவர்கிட்ட ரூம் காட்ட சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்த சுற்றி பாருங்கள், அப்புறமா ரூமை பாருங்கன்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? கைஸ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூம்னா வியூ நல்லா இருக்காதுன்னு நினைச்சு வந்தோம். பாருங்க, செம்மையா இருக்கு இந்த இடமே. இந்த சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா கோஸ் வளைஞ்சிட்டு இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து ஃபுல்லா டீ இலை தோட்டமா இருக்கு. இந்த லொகேஷன்ல நம்ம எங்க ஸ்டே பண்ணாலும் கண்டிப்பா சொல்றேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நல்ல மவுண்டன் வியூ பார்க்கலாம். ஸோ சூப்பரா இருக்கு. என்னால் 365 டிகிரி எடுக்க முடியல, பட் ஆனால் நான் பார்க்க முடியுது. அதை வச்சுதான் சொல்றேன். என்ன இது சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருக்கு. கிட்டத்தட்ட 1000கணக்கில் வீடு இருக்கு. இவ்வளோ வீடுங்களாம் மொத்தமா நான் பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ வீடுங்க இருக்கு. கண்டிப்பா 1000 வீடுங்களுக்கு மேல இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கொஞ்சம் வைட் ஆங்கிள் காட்டுறேன். நான் சொன்னல, இவ்வளோ வீடுங்கள்லாம் மொத்தமா நான் பார்த்ததே கிடையாது. இது டோட்டலாவே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு. உண்மையாவே நைட்ல இந்த வியூ வந்து பார்க்க எப்படி இருக்கும்னு ரொம்ப ஈகரா இருக்கு எனக்கு. சரி வாங்க ரூம் போய் பார்க்கலாம். கைஸ், ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் மாதிரி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 6 பேர் ஸ்டே பண்ணலாம். கீழே ஒரு பிளேஸ் இருக்கு, மேலேயும் இருக்கு. மேலேயோ கீழேயோ நம்மளுக்கு எங்கே வேணுமோ நம்ம எடுத்துக்கலாமா. வித் கார் பார்க்கிங்கோட இருக்கு. கைஸ், நெக்ஸ்ட் இந்த காட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீப்புள் கிட்ட தாராளமாக இங்கே தங்கலாமா. ஸோ கார் பார்க்கிங்கோட இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. கைஸ், இப்போ இவர் காட்டினது பார்த்தீங்கன்னா இது இவங்க கிட்ட இருக்க ஒன் ஆஃப் த பிக் காட்டேஜ். ஸோ 13 to 15 பீப்புள் தாராளமா தங்கலாம். ஈவன் வேன்ல வந்தா கூட இங்க தாராளமா பார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸா இருக்கு. இந்த இடத்தோட வியூவும் ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா இருக்கு. இது இருங்க, உங்களுக்கு நான் இதோட வியூ ஆக்சுவலா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ரூமே ரொம்ப பார்க்க அழகா இருக்கு. ஸோ இங்க இருந்து 360 டிகிரி நம்ம மொட்டை மாடி போய் பார்த்தோம்னா 360 டிகிரி நம்ம ஃபுல்லா கவர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அமைப்பா இருக்கு இந்த வீடு. இப்போ இவர் காட்டுறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வில்லா டைப்பான ஒரு காட்டேஜ் இது. ஸோ ஃபேமிலியாக வருவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். அண்ட் எல்லா வில்லாக்குமே பார்த்தீங்கன்னா வந்து கார் பார்க்கிங்கும் வந்து இருக்கு. ஸோ இப்போ நான் காட்டின வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே லொக்கேஷனில் தான் இருக்கு. ஈவன் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருக்கு. கைஸ், ஃபைனலாக நாங்கள் பார்த்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஓகே பண்ண ரூம் வந்து இதுதான். வாங்க காட்டுறேன். கைஸ், இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ரூமோட வியூ. ஆக்சுவலாக வந்து 2 ரூம் எடுக்கிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரூம் வந்து காட்டுறாரு. ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம ரூம் டூர் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெட் இருக்கு, சோஃபாஸ் இருக்கு, அண்ட் டைனிங் டேபிள் கூட இருக்கு. ஸோ ஒரு பக்கத்தில் இன்னொரு பெட்ரூமை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு எங்களுக்கு. ஈவினிங் வரைக்கும் ஃபுல் ரெஸ்ட் தான். கைஸ், ரூம்ல நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ இப்போ எங்களுக்கு ஃபுல் எனர்ஜியா இருக்கு. ஸோ இந்த நைட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வெளியில இந்த மெயின் ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ நைட்டு டின்னர் வாங்கிட்டு ஈவினிங் டைம்ல எந்த அளவுக்கு இங்க குளிரா இருக்குன்னு அப்படியே செக் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். இது கேம்ப் ஃபயர் எங்களுக்கு மட்டும் தானா? ஆமாம் சார்.
கேம்ப் ஃபயருக்கு வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி கேம்ப் ஃபயர் வந்து உங்களுக்கு மட்டும்தான்ட்டு. ஸோ வேற யாரும் வரமாட்டாங்க. அப்படி வந்தா கூட அவங்களே சொல்லி அனுப்பிடுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து -1 டிகிரி செல்சியஸில் இருக்கு குளிர். ஸோ எனக்கும் ஜீவாக்கும் சுத்தமாக முடியல. செம்ம கோல்டாக இருக்கு. லைக் எப்படா நெருப்பு கொழுந்து விட்டு எரியோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பேசும்போது பயங்கரமா வாயெல்லாம் உதிருது எங்களுக்கு. நல்ல ஒரு ஸ்பாட்ல ஃபயர் கேம்ப் வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிரைவசியா இருக்கு. நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சுப்பா. Finally, we are in Ooty Fire Camp. ஹாய், நான் எப்படி இருக்கு கோல்டுலா? சூப்பராக போச்சு. இந்த வந்தோன்னே எல்லாம் சரியாக போச்சு. இப்போதான் வந்தீங்க, அதுக்குள்ள சரியாயிடுச்சா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அவ்வளோ பாஸ்டாவா? ஆமாச்சி செம்ம குளிர்ல. நைட்டு 12 மணி விட்டாங்க. 9:30 மணி வரைக்கும் தான். நீங்க பேசுங்கப்பா இதுக்கப்புறம். கைஸ், ஃபயர் கேம்ப்ல நாங்க வேற லெவல்ல என்ஜாய் பண்ணோம். உண்மையா எங்களால பேசவே முடியல. பேசும்போது வாயில ஒலர ஆரம்பிக்குது எனக்கு. இதுக்கு மேல நான் வெளியில நின்றுட்டு இருந்தேன்னா அப்புறம் எல்லாமே எனக்கு ஃப்ரீஸ் ஆயிடும். ஸோ போய் தூங்க போறோம். கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த நைட்டு. ஸோ நாளைக்கு காலையில உங்களை ஃப்ரெஷ்ஷா மீட் பண்றேன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யோரோ விளாக்ஸ். இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே ஊட்டியில தான் இருக்கோம். ஸோ ஊட்டியில் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வியூ உள்ள ஒரு பிளேஸில் தான் இருக்கோம். ஸோ நாங்கள் இருக்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவன் ஹில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்தோட ஸ்பெஷலை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊட்டி, கொடைக்கானல், மூணார், ஏற்காடு, வயநாடுன்னு எங்கே போனாலும் நல்ல ஒரு வியூவோட தான் நம்ம ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்படுவோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்காது. பட் இன்னைக்கு இந்த இப்போ நான் சொல்ற இந்த ஒரு விளாகோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில கூட உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு நல்ல வியூவோட ஒரு என்ன சொல்றது, ஒரு சூப்பரான ஒரு பர்சன் கிட்ட தான் வந்து மீட் பண்ணி பேசினேன். ஸோ அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரொம்ப பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டாரு. என்கிட்ட மட்டும் இல்லை, வர கஸ்டமர் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அவரு கூட தான் வந்து இப்போ நம்ம பேச போகிறோம். அண்ட் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் சரி, லக்ஸுரியஸாகவும் சரி, எந்த மாதிரி வேணும்னாலும் அவர் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாரு. வாங்க அந்த பர்சனை நம்ம பார்ப்போம். ஹலோ ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நம்ம வியூவர்ஸ்க்கு உங்கள் நேம் சொல்லுங்க. என் பேர் நவீன். நான் இங்கே ஊட்டியில் காட்டேஜ் வச்சுருக்கோம். இது ஹெவன் ஹில்ஸ்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி. அதில் வந்து நம்மளோட காட்டேஜ் இருக்குது, ஹில் ஸ்டேன்னு சொல்லி. நாங்கள் வந்து இங்கே உங்களுக்கு குரூப்புக்கு, இண்டிவிஜுவலாக எல்லா இதுக்குமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எல்லாரும் வாங்க, வந்து எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. கண்டிப்பாக ப்ரோ, நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஊட்டிக்கு வாங்க. ஹெவி கம் டு ஊட்டி அண்ட் என்ஜாய். ஓகேங்களா? சூப்பர் சூப்பர். ஒரு ரெக்வெஸ்ட் ப்ரோ, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பா ப்ரோட வியூஸ்க்கு வந்து நீங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். உங்க பேர் சொன்னாங்கன்னா கண்டிப்பா நாங்க பண்ணி கொடுக்குறோம். எங்கனால எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ நாங்க பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டகரிஸ் வேணுமோ அந்த கேட்டகரிக்கு நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஓகே கைஸ், நவீன் ப்ரோவோட கான்டாக்ட் டீடைல்ஸை நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுப்பேன். அண்ட் இந்த இடத்தோட லொகேஷன் மேப்பும் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன். ஸோ கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன் ஐ மெட் இன் ஊட்டினா அது நவீன் ப்ரோ தான். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஓகே
guys, உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்தோட நைட் வியூ உங்களுக்கு காட்டுறேன்னு. பாருங்க செம்மையா ஜொலிக்குது இந்த இடமே. That's all for the day guys. சென்னை டு ஊட்டி ட்ரிப் vlog 4ல உங்களை சீக்கிரமா மீட் பண்றேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக நாங்க போட்டுட்டே இருப்போம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் us. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். லவ் யூ guys, see you on the next video. Bye bye.